அன்பிற்கினிய கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன். உங்களுடைய ராசியிலேயே குரு அமைகிறார், உச்சம் பெறுகிறார். ஜென்மகுரு ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்பதைப் போல கடகம் ராசிக்காரர்களுக்கும் அவருடைய நண்பர்களிடத்திலும் சரி, கணவன் மனைவி இடத்திலும் சரி, தேவையில்லாம் மோதல் ஏற்பட்டு சம்பந்தமே இல்லாமல் பெரிய நேரும். இல்லையென்றால் அவர்களுக்கு வைத்திய செலவு உண்டாகும். அவர்கள் மூலம் தேவையில்லா செலவினங்களில் ஈடுபட நேரும். கடகம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்வை செய்வதால் குழந்தைகள் நிமித்தமாக மனைவி வழியில், கணவன் வழியில் அல்லது பேரன் பேத்தி வகையில், அதே போல மாமன் வகையில் அல்லது தாப்பனார் வகையில் ஏதோ செலவினங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. அது சுப செலவாக இருக்கலாம். சுப செலவு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பல கல்லூரியில் ஏறி இறங்கி சீட்டு வாங்க இருக்க நிலை ஏற்படுகிறது. சில கடகராசிக்காரர்கள் சொந்த ஊரை விட்டு அல்லது சொந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று பிழைப்பு அமைத்து கொள்ள நேரும். பிழைப்புகள் அமையும். சுய தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அடுத்தவருடன் வேலைக்கு செல்பவர்கள், அடுத்தவர்களிடம் சென்று வேலை பார்ப்பவர்கள் கூடுமானவரை பொறுமையாக செயல்படுவது நல்லது. வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏனால் தேவையில்லா மன உளைச்சலை ஆளாக்கும் இந்த கடகராசிக்கு. இந்த கடகராசிக்காரர்கள் ஆலங்குடியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டாகும். சொந்த பந்தங்களிடையே, உற்றார் உறவினரிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். திடீர் செலவுகள் வந்து செல்லலாம். அந்த செலவு நல்ல செலவாக இருக்கும், சுப செலவாக இருக்கும். கட்டிடம் சம்பந்தமாகவோ அல்லது இடம் சம்பந்தமாகவோ இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தகப்பன் மூலம் இருந்து வந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வழி காட்டும். நன்மைகள் உண்டாகும், முடிவுக்கு வரும்.